சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வேட்பாளர்கள் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சேகர் பாபு பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவர் அங்கிருந்த இளைஞர்களுடன் கேரம் விளையாடி பிரச்சாரம் மேற்கொண்டார். இதேபோல சென்னை துறைமுகம் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் ஃபவுசான் ஷரீப் குடிநீர் குழாய் பம்பில் தண்ணீர் அடித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பகுதியில் தற்போது வரை குடிநீர் அடிப்பம்பில் அடித்துதான் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் குடிநீர் தரமற்ற முறையில் வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பெரம்பூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் திலகபாமா பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட மணலி நெடுஞ்சாலை, ராம்நகர், அம்பிகா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவருக்கு அப்பகுதி மக்களும் கூட்டணி கட்சி தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை திருவிக நகர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்டாங் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அவருக்கு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.